வீட்டில் நல்லா கேட்டுக்கோடா, தினம் கேட்டு போடு. ஏன் என்ன அக்கா? அப்பெல்லாம் இல்லையா, பேசினா தானே அக்கா பேசுவேன். ஏண்டா இல்லையா? போட்டு வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா தினம்? டாடாட்டெல்லாம் பா, மம்மி டாடிட்ட நல்லா கேட்டுக்கோடா தியா, பார்த்துக்கோ. பழனி பார்த்துட்டீங்களா? தினு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? யாரும் என்ன அக்கா? இல்லடா இல்லடா. யாராக இருந்தாலும் உன் விருப்பம்தான் தீனு. நண்பா, யாருக்காக முடிவு எடுக்கக்கூடாது நீ. அதுதான். அதான் நானே யோசித்தேன். ஃபோன் நம்பர் கொடுக்க யோசிச்சுல, அது மாதிரி தானே இதுவும். ஃபேஸ் காமிக்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிச்சு. வீட்டுக்கு தெரியாமல் போட்டிருக்கு. வீட்டுக்கு தெரிஞ்சால் வைவாங்கல்ல. ஏன் தினம் என்ன தினம்? யாராக இருந்தாலும் உன் விருப்பம் தானே. கூல் நண்பா கூல் அப்படிங்கிறாங்க தினம். என்ன கூல்? எனக்கு கோபம்தான் வருது. அதுதான் எனக்கும் அப்படித்தான் வருகிறது. ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக போடக்கூடாதுடா. நீங்கள் தான் பார்க்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? நாங்கள் பார்த்தோம்ல, மாஸ்க்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். வீட்டில் மம்மி டாடா என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கிறணும் தியா. ஆமாம், அவங்க நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. நீங்கள் தான் பார்க்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? முதல்ல யாருமே அப்படி சொல்லலையே தினம். சரி விடுங்க, போட்டாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது. ஆனால் அம்மாட்ட சொல்லிடு, அவ்வளோதான். மம்மிட்ட நான் சொல்கிறேன் அக்கா வீட்டுக்கு. அப்படியா? சரி சொல்லி. ஏன்னா நீயும் பயப்படாமல் போடலாம். நான் சொல்கிறேன் அக்கா. ஓகேடா. எது செஞ்சாலும் வீட்டில் சரி தெரியாமல் எதுவும் செய்யாதடா, ஓகேவா? என்றைக்குமே உன்னிடம் நான் கேட்டதே இல்லையே. ஆமாம், கேட்டதெல்லாம் இல்லை பழனியெல்லாம். உன்முகம் காட்டு என்று மெசேஜ் பண்ணியிருப்பேனா நான்? நண்பா இருக்கிறாங்க பழனி. ஏன் அப்படிலாம் கேட்டதில்லப்பா பழனி.